ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நம்ம டாபிக் பார்த்துட்ருக்கோம். அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸோட பார்ட் 6 கிளாஸஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துருந்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2020 பார்த்தீங்கன்னா அவங்க 100 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒன் செகண்ட், ஆடியோ வீடியோ மட்டும் கரெக்டாக செக் பண்ணியிருக்கேன். ஓகே, டன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் ஆஃப் அ கேஸ். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு டால்டன் லா. ஸோ டால்டன் லா என்ன சொல்கிறது, டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்டன் அக்கார்டிங் டு டால்டன் லா. ஸோ 1801 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இது வந்து இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருப்பார் 1801. அண்ட் 1802 தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா டால்டன், the total pressure of mixture of gas is equal to the sum of individual pressure. ஓகே, ஸோ எல்லா இண்டிவிஜுவல் ப்ரெஷரையுமே ஆட் பண்ணும்போது டோட்டல் ப்ரெஷர்ன்றது கண்டுபிடிச்சலாம். சரியா? சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் கேசஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கிரேட்டர் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கிரேட்டராக இருக்காது. அண்ட் ஆவரேஜ் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் எதுவுமே இல்லை. ஸோ சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் இஸ், ஸோ டோட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் கேசஸ் தான் உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் பாருங்க, சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல் டிவைடட் பை ஆவரேஜ் மாலிகுலர் வெயிட். எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ டால்டன் லான்றது அதோட டோட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, ஸோ அதர் இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே சம் பண்ணால் வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர். ஓகே, ஸோ த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் ஆஃப் கேசஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு டால்டன்ஸ் லா 1801 இதை அப்சர்வ் பண்ணுவார். ஸோ இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி 1802 பப்ளிஷ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி. செகண்ட் கொஸ்டின், a closed system is one in which, ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கரெக்டாக? ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு த மாஸ் டஸ் நாட் கிராஸ் த பவுண்டரி. சரிங்களா? எனர்ஜி மட்டும் தான் கிராஸ் ஆகும். க்ளோஸ் சிஸ்டம்ல எப்படி இருக்கும், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாஸ் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியை கிராஸ் ஆகும். பட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் டஸ் நாட் கிராஸ் த பவுண்டரி. மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்டரியை கிராஸ் பண்ணாது, ஒன்லி எனர்ஜி மட்டும் தான் கிராஸ் ஆகும். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சஸ், இது தெரிஞ்சுங்க. ஐசோலேட்டட் பார்த்தீங்கன்னா நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியை கிராஸ் பண்ணாது. நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி போத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்டரியை கிராஸ் பண்ணாது. சரிங்களா? அண்ட் ஹோமோஜினியஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் அது ஹோமோஜினியஸ், அண்ட் மோர் தென் சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் அது ஹெட்ரோஜினியஸ். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஜஸ்ட் உங்களுக்கு நான் எழுதியும் காமிக்கிறேன், நோட் பண்ணிங்க. ஸோ என்னன்னா ஓப்பன் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா போத் மாஸ் அண்ட் எனர்ஜி, போத் மாஸ் அண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிராஸ் த பவுண்டரி. கிராஸ் த பவுண்டரி. செகண்ட், க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகாது. சரியா? மாஸ் டஸ் நாட் கிராஸ் த பவுண்டரி. மாஸ் டஸ் நாட், ஒன்லி எனர்ஜி. சரியா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி. நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி. சரியா? இது வந்து உங்களுக்கு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ சிங்கிள் ஃபேஸ், வெறும் ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தால் அது என்ன அப்படின்னா ஹோமோஜினியஸ். நேற்று பார்த்தோம் இந்த கொஸ்டின், ஹோமோஜினியஸ். அண்ட் மோர் தென் ஒன் ஃபேஸ் இருந்தா, மோர் தென் ஒன் ஃபேஸாக இருந்தால் இஸ் ஹெட்ரோஜினியஸ். சரியா?
ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மாஸ் அண்ட் எனர்ஜி கிராஸ் த பவுண்டரி. க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் டஸ் நாட் கிராஸ் த பவுண்டரி. ஸோ எனர்ஜி மட்டும் தான் கிராஸ் பண்ணும். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி. ஸோ ரெண்டுமே கிராஸ் ஆகுது. அண்ட் சிங்கிள் ஃபேஸ். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தான், ஒன் ஃபேஸ் மட்டும் தான் இருந்தால் இஸ் ஹோமோஜினியஸ், அண்ட் மோர் தென் ஒன் ஃபேஸ் இருந்தால் இது ஹெட்ரோஜினியஸ். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். A closed system is one in which the mass does not cross the boundary of the system. The energy may do so. Okay. So third question பாருங்க. A kinetic energy of a gases assumes that the collision between the molecules are okay. So kinetic energy of the masses பார்த்தீங்கன்னா the kinetic energy of gases assumes that collision between the molecules என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா is perfectly elastic அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரெண்டு மாலிகூல்ஸுக்குமே அதில் ஒரு கொலிஷனா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதோட மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனியாக இருக்கும். சரியா? ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்போ இதோட கொலிஷன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். This means molecules as considered என்னவா இருக்கும்? Perfectly spherical in shape and elastic in nature இருக்கும். Okay, perfectly elastic. The kinetic theory of gases assumes that the collision between the molecules are perfectly elastic because வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு molecules are very tiny. Okay, so very tiny இருக்கிறதுனால is perfectly spherical and elastic in nature இருக்கும். ஓகேவா? So third வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு perfectly elastic. And fourth question பாருங்க. Heated vapor behaves. ஓகே, ஸோ ஒரு ஹீட்டட் இப்போ தண்ணி இருக்குது. ஸோ தண்ணியை காய வைக்கிறோம். ஓகே, ஸோ வேப்பர் ஆகுது. அந்த வேப்பர் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது என்னவா பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஸ் கேஸ். ஸோ கேஸ் மாதிரியே பண்ணுமா. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஸ்டீம் மாதிரி ஆகுமா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஹீட் பண்ணும்போது வரது தான் ஸ்டீம். கரெக்டாக? ஸோ ஹீட்டட் வேப்பர் ஆல்ரெடி வேப்பரை வந்து ஹீட் பண்ணும்போது இஸ் ஆஸ் ஸ்டீம் ஆர் ஆர்டினரி வேப்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஆஸ் அ கேஸ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டட் வேப்பர் இல்லைனா சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இட் பிஹேவ்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அஸ் கேஸஸ், நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்டா கேஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணாது. பட் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்ராக்சிமேட்லி. சரியா? ஸோ ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி அஸ் அ கேஸஸ். த சூப்பர் ஹீட்டட் வேப்பர் பிஹேவ்ஸ் அப்ராக்சிமேட்லி அஸ் கேஸ். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. A open system is one. So already இப்பதான் பார்த்தோம். Closed system, open system, isolated system, homogeneous system, heterogeneous system எல்லாமே. கரெக்டா? ஸோ இப்போ ஓப்பன் சிஸ்டம்னா என்னவா இருக்கும்? ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் சிஸ்டம் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஓப்பன் சிஸ்டம் இஸ் ஒன் இன் விச் த ஆன்சர். ஸோ நீங்க தான் மக்களை கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணணும். ஃபிஃப்த் கொஸ்டின் நான் விட்டுறேன். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. Change in enthalpy of a system is the heat supplied at. Change in enthalpy of a system. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ தெரிஞ்ச மக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர் பதிவிடுங்க. அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் த ஹீட் சப்ளைடு. இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துங்க. அண்ட் ஓப்பன் சிஸ்டம் இஸ் ஒன் இன் விச். ஸோ என்னவா இருக்கும்? ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் கொஸ்டின்ல. கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம். சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் த ஹீட் சப்ளைடு அட். சேஞ்ச் இன் என்தால்பி மீன்ஸ் என்னது? என்தால்பி இஸ் ஹெச், சேஞ்ச் இன் என்தால்பி டெல் ஹெச் அப்படின்னுவோம். Change in enthalpy of a system is the heat supplied அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, ஹீட் சப்ளைடு. ஹீட் சப்ளைடுனது Q. Q equal to change in enthalpy DH. கரெக்டா? ஓகே. ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஹீட் சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். என்ன இருக்கும்? ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெல் ஹெச் ஈக்குவல் டு Q வந்து என்ன ஆகும்னா Cp del T. Cp del T. So del H is change in enthalpy. Cp வந்து பார்த்தீங்கன்னா constant pressure. Delta T வந்து பார்த்தீங்கன்னா change in temperature. Okay. At constant pressureல எப்படி இருக்குன்னா del H equal to Cp delta T. The change in enthalpy of a system is the heat supplied at constant pressure. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு constant pressure. ஓகேவா? சிக்ஸ்த் கொஸ்டின் கிளியரா? The change in enthalpy of a system is the heat supplied at constant pressure வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு Cp delta T. Cp is a constant pressure and delta T is வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு change in temperature. ஓகேவா? ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்க. If a fluid expands suddenly into vacuum, if a fluid expands suddenly into vacuum, ஸோ ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்து ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது. ஓகே, த்ரூ ஏ ஓரிஃபைஸ் ஆஃப் லார்ஜ் டைமென்ஷன். ஸோ பெரிய இடம் இருக்குது பற்றி அந்த இடத்துல விரிவடைக்கும் போது ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெருசா விரிவடையுது. ஓகேவா? ஸோ பெருசா விரிவடையுது through a orifice of large dimension. Then the process expand ஆகுதா? ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிடு இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு வேக்யூமில் எக்ஸ்பேண்ட் ஆகுது த்ரூ a orifice of large dimension. Then such a process என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். என்ன சொல்லுவாங்க? ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 7th question ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். அண்ட் 8th question பாருங்க. When a gas flows through a very long pipe of uniform cross section. ஒரு கேஸ் ஒரு பெரிய பைப், ஓகே, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். ஸோ யூனிஃபார்மாக கிராஸ் செக்ஷன் இருக்கு. ஸோ இப்படி இருக்கு, ஒரு லாங் பைப் இருக்கு, இதுல லிக்விட் போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஃப்ளோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. when a gas flows through a very long pipe of uniform cross section, then the flow is approximately, 8th question, then the flow is approximately என்னன்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஐசோதெர்மல். ஓகே, பிகாஸ் the flow வந்து in a gas flows through a very long pipe of uniform cross section, then the flow is approximately isothermal அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? in isentropic adiabatic ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேக் பிளேஸ் ஆகாது. சரியா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது உங்களுக்கு டேக் பிளேஸ் ஆகாது. அண்ட் ஐசோபேரிக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர்ன்றது டேக் பிளேஸ் ஆகாது. சரியா? ஸோ அடியாபேட்டிக்ல கான்ஸ்டன்ட் ஹீட்டும் அண்ட் ஐசென்ட்ராபிக்ல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் என்தால்பியும் இருக்கும். ஸோ ஐசோபேரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர்ன்றது இருக்காது. ப்ரெஷர் டஸ் நாட் சேஞ்ச். அப்போ ப்ரெஷர் டஸ் நாட் சேஞ்ச்னா அந்த ஃப்ளோவில் ப்ரெஷர் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக ஐசோபேரிக் வராது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளோவில் கண்டிப்பாக ஒரு ஹீட்ன்றது இருக்கும். சரியா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குன்னா ஐசென்ட்ராபிக்லையும் அடியாபேட்டிக்லையும் ஹீட் இருக்கும். ஐசென்ட்ராபிக்லையும் அடியாபேட்டிக்லையும் ஹீட் இருக்கும்போது கண்டிப்பாக ஸோ எதுவுமே வராது. ஒரு கேஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்ற போது யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனில் எதுவுமே வராது. ஜஸ்ட் ஐசென்ட்ராபிக் த ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல், ஐசோபேரிக் வராது. அண்ட் ஐசென்ட்ராபிக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி ஐசென்ட்ராபிக் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியாபேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஹீட். சரியா? ஸோ ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணிங்க. Isentropic process is also called reversible adiabatic process. Isentropic is also called reversible adiabatic process. Okay. So 9th question பாருங்க. First law of thermodynamics. 9th question. First law of thermodynamics என்ன சொல்றாங்க? dq equal to du plus dw. கரெக்டா? So heat supplied equal to change in internal energy plus work done. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க first law of thermodynamics. So first law of thermodynamicsல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. enables to determine the change in internal energy. ஆமா, so change in internal energy du இருக்கு. Does not help to predict whether the system will not undergo a change. Yes. So எதனாச்சு சேஞ்சஸ் இருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாது. இதுவுமே கரெக்ட். Does not enable to determine change in entropy. ஓகே, இதுவுமே இல்லை. என்ட்ரோபி பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ இதுவுமே இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆல் ஆஃப் திஸ் கரெக்டா? enables to determine the change in internal energy du கண்டுபிடிக்கலாம். does not help to predict whether the system will not undergo change. and third வந்து பார்த்தீங்கன்னா does not enable to determine changes in entropy. all of this. ஓகேவா? ஸோ 10th question பாருங்க. steam flow through a nozzle is considered as steam flow through a nozzle. ஸோ நாசல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா நாசல்? steam flows through a nozzle is considered as. okay, steam flows through a nozzle என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடியாபேட்டிக் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். கரெக்டா?
ஸோ அடியாபெட்டிக் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் போகும். ஸோ ஹை ப்ரெஷர்ன்றது எங்கே? ஸோ ஷார்ட்டஸ்ட் அந்த நாசில் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும்போது தான் அந்த ஹை ப்ரெஷர்ன்றது இருக்கும். அப்போது லோ ப்ரெஷர் லிக்விட் சேஞ்சஸ் இன்டு ஹை ப்ரெஷர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடியாபெட்டிக் ஃப்ளோ. த ஸ்டீம் ஃப்ளோ த்ரூ a nozzle is considered as adiabatic flow. Okay, the steam flow through a nozzle is considered as adiabatic flow. சரிங்களா? ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி. 11th question பாருங்க. An ideal gas at 27 degree Celsius. So 11th question, an ideal gas 27 degree Celsius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Constant pressure, okay, volume becomes 3 times. Until its volume becomes 3 times the temperature of the gas. Okay, constant pressure சொல்லிட்டாங்க. V directly proportional T. அப்போ என்ன இது சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா என்ன சொல்லுது? வால்யூம் வந்து எப்படி இருக்கு? directly proportional to the temperature at pressure equal to constant. கரெக்டா? ஸோ இதுதான் என்னது? சார்லஸ் லா. அப்போ V1 by V2 equal to T1 by T2. கரெக்டா? இப்படி எழுதலாமா? ஸோ உங்களுக்கு blank PDF எழுதுறேன். சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா என்ன சொல்றோம்? V directly proportional T. அப்போ V1 by V2 equal to T1 by T2 at pressure equal to constant. கரெக்டா? ஸோ இங்க V1 என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்க. Question, an ideal gas of 27 degree Celsius கொடுத்துருக்காங்க. It at constant pressure till its volume becomes 3 times. ஓகே, ஸோ அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஆகிற வரைக்கும் இதை ஹீட் பண்ணுறோம். the temperature of the gas will be, அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர்ன்றதை கண்டுபிடிக்கணும். T2ன்றதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ T2 மட்டும் ஒரு சைடு வச்சுங்க. ஸோ இந்த T2 இங்கே வரும்போது இந்த T1 into V2 by V1 எப்படி இருக்குமா? கரெக்டா? ஸோ நமக்கு T1 தெரியும். கரெக்டா? ஸோ T1 தெரியும், V2 V1 தெரியும். ஸோ T1 எவ்வளோ சார்? 27 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் கெல்வினாக மாற்றும் போது 273 ஆட் பண்ணுறோம். அண்ட் இன்டூ V2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக 1 இருக்கு, த்ரைஸாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ 3 டிவைட் பை 1 இருக்கும். கரெக்டா? அப்போ 300 இன்ட்டு 3 டிவைட் பை 1. இப்போ 300 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 900 டிகிரி, சாரி 900 கெல்வின் ஆன்சர். அப்போ டெம்பரேச்சர் 2 என்ன கிடைச்சது? 900 கெல்வின். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் மாற்றும் போது 900 மைனஸ் 273 ஆன்சர் என்ன வரும்னா 627 டிகிரி செல்சியஸ். புரியுதா? இன்னொரு கொஸ்டின் நான் காமிக்கிறேன். கொஸ்டின் பாருங்க. an ideal gas, ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், அதை ஹீட் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறாங்க. அந்த இனிஷியலாக இருக்க வால்யூம் எப்படி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஆகுது. வால்யூம் என்ன ஆகுது? 3 மடங்கு ஆகுது. அப்போது த டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது என்ன லான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சராக இருக்கும்போது இஸ் considers as Charles law. So Charles law V1 by V2 equal to T1 by T2. நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் தான் வேணும். ஸோ T2 கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். ஜஸ்ட் ஓவரால் சின்ன ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான். T2 equal to T1 into V2 by V1. T1 நமக்கு தெரியும், டிகிரி செல்சியஸ் இருக்கிறது கெல்வினா மாற்றிக்கிறோம். அண்ட் V2 V1 நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு T2 equal to 900 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 900 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மறுபடியும் அந்த டிகிரி செல்சியஸ் மாற்றும் போது 627 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆன்சர் என்ன? 627 டிகிரி செல்சியஸ். 12th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? இதில் எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம வந்து இதையும் டிஸ்கஸ் பண்ணோம், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இன்டென்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ். இன்டென்சிவ் எப்படி இருக்கும்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ். இன்டென்சிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் மாஸ் போது டிபெண்ட் ஆன் மாஸ், டிபெண்ட் ஆன் மாஸ். இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ இன்டென்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி, என்தால்பி, தென் இன்டர்னல் எனர்ஜி, இது எல்லாமே உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டென்சிட்டி, வால்யூம், டெம்பரேச்சர், pressure,
இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா மாஸ் இஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கும், இது டிபெண்ட்டாக இருக்கும் எக்ஸ்டென்சிவ். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் என்தால்பி என்ட்ரோபி இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ்ல வரும் சரியா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுக்குது, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் என்னது, எக்ஸ்டென்சிவ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சாரி, டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிவ்ல வரும். ஸோ சேஞ்ச் பண்ணிங்க சாரி. டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிவ்ல வரும். அப்படியே மாத்திட்டு இருக்கேன். இது எக்ஸ்டென்சிவ், இது கரெக்ட். இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ், எக்ஸ்டென்சிவ் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஆன் த மாஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் உங்களுக்கு வால்யூம், ப்ரெஷர் இது எல்லாமே வரும். வால்யூம், ப்ரெஷர், டென்சிட்டி இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரோபி, என்தால்பி இதெல்லாம் வரும். ஸோ சின்ன கன்ஃபியூஷன், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. என்தால்பி, என்ட்ரோபி எல்லாமே வரும் சரிங்களா. டென்சிட்டி அப்போ இதில் எது இல்லை, என்ட்ரோபி, என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே என்னது சார் நாட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி தான் கரெக்டான ஆன்சர், நாட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. மை காட், கரெக்ட் தான். ஸோ ஆல்ரெடி எழுதுந்தே கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி எழுதுந்தே கரெக்ட் தான். இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ், என்ட்ரோபி, என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு என்னது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டென்சிட்டி. இருங்க மக்களே, நான் ஒரு கிளியராக சொல்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் டிபெண்டன்ட் ஆன் த மாஸ் சரியா. ஸோ இங்கே கிளியராக எழுதுறேன், எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்ட் ஆன் மாஸ், டிபெண்டன்ட் ஆன் மாஸ். இது இன்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி, என்தால்பி, தென் இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா டென்சிட்டி, அப்புறம் வால்யூம், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கொஸ்டினில் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கேட்டுருக்காங்க டென்சிட்டி, மற்றது எல்லாமே உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. ஸோ 13th கொஸ்டின் பாருங்க, the element is defined as. ஸோ எலிமெண்ட்னா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட்னா என்ன சரியா. ஸோ எலிமெண்ட் மீன்ஸ் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிரேக் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ், சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. த சப்ஸ்டன்ஸ் விச் cannot be resolved into simple form. Okay, ஒரு சப்ஸ்டன்ஸ் the element cannot be resolved into simpler form அப்படின்னா அது எலிமெண்ட் சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, cannot resolved into simpler form சேஞ்ச் பண்ண முடியாது. இது எல்லாமே உங்களுக்கு என்னது எலிமெண்ட். ஒரு சப்ஸ்டன்ட் that cannot be split into simpler form அதுதான் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ஒரு பொருளை தயாரிக்கும், ஒரு உருவாக்கும் அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன பண்ணுது, வாட்டரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் சொல்லுவாங்க. எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cannot split into simpler form அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் சரியா. ஸோ எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot resolved into simpler form, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாமே எக்ஸாம்பிள் சரியா. ஸோ எலமெண்ட்டுக்கும் உள்ள காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. எலமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ட்டை ரெண்டா பிரிக்க முடியாது சரியா. அதுதான் என்னன்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன்.
அண்ட் காம்பவுண்ட் மீன்ஸ் என்னன்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸை சேர்த்து ஒரு புது காம்பவுண்டை உருவாக்குறது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் சேர்க்கும் போது உங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் உங்களுக்கு. 14th கொஸ்டின் பாருங்க. A process of sublimation found to occur in case of sublimation. What is meant by sublimation? Sublimation means solid to gas. சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸ், இதுதான் சப்ளிமேஷன். ஸோ இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் CO2. ஸோ சாலிட் CO2வை நீங்கள் ஸோ சாலிட் இந்த CO2 சாலிட் CO2 சாலிடாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாலிடாக தான் இருக்கும். ட்ரை ஐஸ் மாதிரி இருக்கும். சரியா? சாலிடில் ட்ரை ஐஸாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லிக்விட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகும்னா கேஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sublimates, turning directly into gas rather than melting into liquid. ஸோ லிக்விட் ஆகாமல் டைரெக்டாக கேஸ் ஆகிறது தான் சப்ளிமேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது சாலிட் CO2 ஓகே ட்ரை ஐஸாக இருக்கும், டைரெக்டாக கேஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ 15th கொஸ்டின் பாருங்க. ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் 15வது. Isothermal compression, though most efficient, but it is not practicable because isothermal compression though most efficient. So isothermal compression பார்த்தீங்கன்னா most efficient, but it is not practical. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விலையில கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியன்ட் தான் இந்த ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். பட் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டுறாங்க, இதுதான் கொஸ்டின். பிகாஸ் இதில் உள்ள கம்ப்ரஸர் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அதோட ரன்னிங்ன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் தோ மோஸ்ட் எஃபிஷியன்ட், பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் பிகாஸ் த கம்ப்ரஸர் ஹேஸ் டு ரன் அட் வெரி ஸ்லோ ஸ்பீட் டு அச்சீவ். ஓகேவா? 16th கொஸ்டின் பாருங்க. which of the following is the other name of isentropic process? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்க்கு அதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following is the other name of isentropic process is reversible adiabatic process. Okay, so next question, which of the following is incorrect for reversible adiabatic process? ஸோ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ரோவில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸில் Q இஸ் கான்ஸ்டன்ட். அப்போது DQ என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். DQ ஜீரோவாக இருக்கும் அண்ட் Q இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ இதுதான் ஓகேவா? ஸோ D is 0, S is constant, D is 0, DQ equal to 0. இது மூணுமே கரெக்டு. Q வந்து இங்கே என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஹீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ DQன்றது என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அப்போ Q இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இதுதான் ஆன்சர். சரியா? கிளியரா? இன்கரெக்ட் ஃபார் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் கேட்குறாங்க. ஸோ ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸில் உங்களுக்கு ஹீட் சப்ளை, ஹீட்ன்றது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ DQ ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? DS equal to 0, S is constant, DQ equal to 0, Q is not constant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q is constant. 18th question பாருங்க. which of the substance can be classified as pure substance? which of the substance can be classified as pure substance அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 18வது கொஸ்டின். இதில் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளை எடுக்கும்போது அதில் கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இருந்ததுன்னா த்ரூஅவுட் திஸ் மாஸ், ஸோ அதோட மாஸ் வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தால் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா ஹேவிங் கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன் த்ரூஅவுட் த மாஸ். அப்போ இதுதான் உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ், பேக்கிங் சோடா. அண்ட் 19th கொஸ்டின் பாருங்க. A gas is compressed in a frictionless piston cylinder from an initial state okay and to final state மெகாபாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஓகே, வால்யூம் கொடுத்துருக்காங்க, மெகாபாஸ்கலும் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஓகே, there is a transfer of 40 kg of heat transfer கொடுத்துருக்காங்க Q and drop of 20 kg in internal energy. ஸோ இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராப்னா மைனஸ், கரெக்டாக மைனஸ். அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுவுமே உங்களுக்கு மைனஸு. வாட் இஸ் த இனிஷியல் ஸ்டேட் வால்யூம் ஆஃப் த கேஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ போடலாமா? ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, அதாவது டெல் Q minus 40 kilojoule. ஓகேவா? அண்ட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல் U
minus 20 because drop ஆகுது minus 20. First of thermodynamics என்ன சொல்லுது? Del Q equal to del U plus del W. சரியா? del W ன்னா என்னது? PV. கரெக்டா? del W equal to PV. ஓகே. ஸோ இப்போ நமக்கு del Qன்றது தெரியும் minus 40 and del U பார்த்தீங்கன்னா minus 20 plus del W. இப்போ del W equal to minus 40 plus 20 del W equal to minus 20 kilojoule. Okay, minus 20 kilojoule அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன ஆல்ரெடி பார்த்தோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு பி இன்ட்டு டெல்டா வி. பி என்ன கொடுத்துறாங்க ப்ரெஷரு. இது டெல் டபிள்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு minus 20. கரெக்டா? minus 20 into kilojoule into 10 power 3 equal to 10 power 6 del v அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு minus 0.2 minus y அப்படின்னு வரும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு கேள்வி பாருங்க. இனிஷியல் ஸ்டேட் வால்யூம் ஆஃப் த கேஸ். இனிஷியல் ஸ்டேட் வால்யூம் ஆஃப் த கேஸ். ஸோ ஃபைனல் கொடுத்துருக்காங்க 0.2 அப்படின்ட்டு. நமக்கு இனிஷியல் கேட்குறாங்க. சரியா? அண்ட் இதுவும் கொடுத்துட்டாங்க. இது ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க 1 மெகாபாஸ்கல். ஸோ அதுதான் 10 power 6 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃபைனல் 0.2 இனிஷியல் ஒய். ஸோ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போடலாம்? இங்கே போடுறேன் minus 20. இது கேன்சல் ஆகிடும். கரெக்டா? ஸோ இங்கே 3 இருக்கும். minus 20 equal to 10 power 3 into minus 2 minus y எப்படின்னு இருக்கும். அண்ட் minus 20 equal to இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் 200 அப்படின்னு கிடைக்குமா? இஸ் 200 minus 10 power 3y அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இது இந்த சைடு போகும்போது 10 equal to 200 plus 20. So y equal to 220 divided by 1000. கரெக்டா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். 0.22 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y equal to 0.22. கிளியரா? ஸோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெல் கியூ கொடுத்துருக்காங்க minus 40 கிலோஜூல் அண்ட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ட்ராப் ஆகுது minus 20. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றதுன்னா del Q equal to del U plus del W. del Q நமக்கு தெரியும், del U தெரியும், del W கண்டுபிடிக்கிறோம். ஸோ del W கண்டுபிடிச்சோன்னே del W equal to P into delta V. நமக்கு இனிஷியல் வால்யூம் தெரியும், இனிஷியல் வால்யூம் கண்டுபிடிக்கும், ஃபைனல் வால்யூம் தெரியும், அண்ட் டெம்பரேச்சருமே ப்ரெஷருமே தெரியும். அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். del W கண்டுபிடிக்கணும். del W equal to minus 20 kilojoule அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் del W equal to P del V. கரெக்டா? ஸோ del W வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது minus 20 into kilojoule 10 power 3. P என்னது 10 power 6 மெகா பாஸ்கல். இது வந்து இனிஷியல் வால்யூம் மைனஸ் ஃபைனல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் 0.2 மைனஸ் ஃபைனல் வால்யூம். இதுதான் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். y தான் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 தான் இருக்கும். அப்போ minus 20 equal to 10 power 3 into 0.2 minus y எப்படின்னு இருக்கும். இப்போ minus 20 equal to இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 200 அப்படின்னு கிடைக்கும். minus 10 power 3y. ஸோ 10 power 3y equal to 200 plus 20. கரெக்டா? y equal to 220 divided by 1000. 100 பண்ணும்போது உங்களுக்கு 1.2 பாயிண்ட் 0.22 ஆன்சர் கிடைக்கும். 0.22 மீட்டர் கியூப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் வால்யூம் கண்டுபிடிச்சிச்சா? ஸோ இனிஷியல் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இனிஷியல் ஸ்டேட் வால்யூம் ஆஃப் த கேஸ்? 0.22. அண்ட் 20th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ட்ராப் இன் என்தால்பி ஃபார் a steam vessel which is perfectly insulated and does not work as an exit velocity of a steam? ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க? ட்ராப் இன் என்தால்பி கேட்குறாங்க. ட்ராப் இன் என்தால்பினா அது ஹெச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹெச் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸிட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் டேக்கன் அஸ் 0. இனிஷியல் வெலாசிட்டி டேக்கன் அஸ் 0 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிட் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வெலாசிட்டி 40 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துறாங்க. கரெக்டா? இது V2. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல, நம்ம எடுத்துக்கலாம் டேக்கன் 0.
அசியூம் பண்ணிக்கிறோம் 0 அப்படின்ட்டு சரியா. அப்போ v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு டெல் ஹெச். நமக்கு v2 தெரியும் 40 ஸ்கொயர் மைனஸ் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு டெல் ஹெச். 40 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 1600 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு டெல் ஹெச். இது வந்து உங்களுக்கு 800 ஈக்குவல் டு டெல் ஹெச் அப்படின்னு கிடைக்கும் சரியா. 800 ஈக்குவல் டு டெல் ஹெச். அப்போ டெல் ஹெச் ஈக்குவல் டு 800 ஜூலா, 800 ஜூல். ஸோ இது கிலோ ஜூலில் சேஞ்ச் பண்ணும்போது டெல் ஹெச் ஈக்குவல் டு 0.8 கிலோ ஜூல் பர் கேஜி அப்படின்னு கிடைக்குமா. இது ஆன்சர் சரியா. ஸோ இன்னொரு சொல்கிறேன், வாட் இஸ் அ ட்ராப் இன் என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல் வால்யூம் கொடுக்கல, ஸோ டேக்கன் இனிஷியல் வால்யூம் அஸ் 0 அண்ட் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் ஹெச் ஈக்குவல் டு v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை என்னவா இருக்கும், டிவைட் பை உங்களுக்கு 2 சரியா. ஸோ v2 ஸ்கொயர் நமக்கு தெரியும், v1 அசியூம் பண்ணி எடுத்துட்டோம். அப்போ ஈஸியாக எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர ஆன்சர் ஜூலில் வரும், அது கிலோ ஜூலாக மாற்ற போகிறோம் சரியா. ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ ஆன்சர் என்ன வருது 0.8. So 21st question பாருங்க, the general gas equation is given as, general gas equation is given as. So general gas equation என்னது, ஈஸியான கொஸ்டின் தானே. என்ன general gas equation, PV equal to mRT, pressure, volume, mass, gas constant, temperature. PV equal to mRT. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா general gas equation சரியா. சரி ஓகேவா மக்களே. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 20 கொஸ்டின்ஸ் இன் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ, பை பை மக்களே, ஹேவ் எ நைஸ் டே. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் எ குட் டே.